திமுக எம்எல்ஏ ஒருவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளார். அவர் திமுகவினரை அச்சுறுத்தும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மு.க.ஸ்டாலின், திமுக எம்எல்ஏ மீது பொய்யான வழக்குகள் போடப்பட்டுள்ளன. இது அரசியல் பழிவாங்கலின் வெளிப்பாடாகும். திமுகவினர் எப்போதும் மக்கள் நலனுக்காக போராடுவார்கள், அச்சுறுத்தல்களுக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு திமுகவினர் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். சட்ட ரீதியான போராட்டம் மட்டுமல்லாமல் மக்கள் ஆதரவை பெறும் வகையில் அரசியல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகின்றன. இதற்கிடையில் கட்சியின் சட்டப்பிரிவு வழக்கை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. மொத்தத்தில் திமுகவினர் இந்த சம்பவத்தை அரசியல் அச்சுறுத்தலாக கருதி தைரியமாக எதிர்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அடுத்த கட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆதரவை பெறும் வகையில் பெரிய அளவிலான போராட்டங்கள் மற்றும் பரப்புரைகளை நடத்த வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை தூண்டியுள்ளன.